ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சௌபர்ணியா. எல்லாருக்கும் பெரிய பெரிய சாரி. என்னோடய கல்யாண வேலை இன்னும் கொஞ்ச நாளில் இருக்கிறதுனால ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் என்னால் வீடியோ எடிட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ண முடியல. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் 30 டேஸ் வீடியோ 30 டேஸ்க்குள்ளே 30 வீடியோஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி டே 18ஓட வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதை நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். சாரி ஃபார் தேட். ஸோ டே 18ஓட வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்தி ஸ்கின் ஃபேஸ் பேக். நம்ம ஸ்கின் எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அழகாக தெரியும், அவ்வளோக்கு அவ்வளோ கிளியராகவும் இருக்கும். ஸோ அதுக்கு மெயினாக நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது இந்த காஞ்ச மல்லிப்பூ தான். மல்லிப்பூ நம்ம வீட்டில் நிறைய வாங்கியிருப்போம். அதை காய வச்சு இந்த மாதிரி பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் பச்சையாக கூட யூஸ் பண்ணலாம், ஃப்ரெஷ் மல்லிகைப்பூ கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அது ஸ்கின் அலர்ஜி எதுவும் கொடுக்காதுன்னா. அது கூடவே தயிர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிற இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு. அது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த குட்டி பவுலில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜாஸ்மின் பொடி சேர்த்துக்கிறேன். அது கூடவே கடலை மாவு கொஞ்சம் சேர்த்து இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் முடிஞ்ச வரைக்கும் சில்லுன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது கோல்டு அலர்ஜிலாம் கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் ரூம் டெம்பரேச்சரே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. இது மோஸ்ட்டாக நான் நைட் டைமில் யூஸ் பண்ணுவேன். வெளியிலலாம் சுற்றிட்டு நம்ம வீட்டுக்கு வரோம் அப்படின்னா அந்த பொல்யூஷன் அதிலேருந்துலாம் இந்த ஃபேஸ் மாஸ்க் நம்ம ஸ்கின்னை காப்பாற்றும். அதனால தான் இது ஹெல்தி ஸ்கின் ஃபேஸ் மாஸ்க். ஸோ ஸ்கின்னுக்கு வெளியில் ஏற்படக்கூடிய எல்லா பாதிப்பையும் இந்த ஃபேஸ் மாஸ்க் க்யூர் பண்ணும். மல்லிகைப்பூவில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை நம்ம ஸ்கின்னில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஸ்கின் எப்போவுமே க்ளோயிங்காக, ஹெல்த்தியாக, ரிங்கிள் ஃப்ரீயாக இருக்க ஹெல்ப் பண்ணும். ஆனால் எவ்ரிடே நமக்கு வயசு ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த வயசு ஆகிறதுக்கான சில விஷயங்கள், சில மாற்றங்கள் நம்ம ஸ்கின்னில் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக நம்ம நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக எதுவும் பண்ண முடியாது. பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக, க்ளோயிங்காக காட்ட இந்த மாதிரி ஃபேஸ் பேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஸ்கின்னில் விட்டுருங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாலாம் ட்ரை ஆகிருக்கக்கூடாது, ஒரு செமி ட்ரையில் இருக்கணும். இந்த மாதிரி செமி ட்ரையில் இருக்கும்போது நீங்கள் உங்களோட கைகளை வச்சு நல்லா ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ட்ரை ஸ்க்ரப் தான் பண்ணுறோம், பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறமா நார்மல் தண்ணி வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னில் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தெரியும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்கள் ஸ்கின். நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஐஸ் வாட்டர் இல்லைனா நார்மலாக ஒரு ரோஸ் வாட்டர் இல்லை ஒரு ஐஸ் க்யூப் மசாஜ் கூட கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் மந்த்லி 3 டைம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். And that's all for today's video. Thank you so much for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் சூப்பர் டூப்பர் வீடியோட உங்களை சீக்கிரமாக பார்க்க வரேன். அது வரைக்கும் டாடா, பை, see you.